கடவுளை நேரில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. கடவுளை நேரில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டான் சம்பந்தாண்டான். அருணகிரிநாதர் சிரிச்சார். கொண்டு வரன்னார். அது என் கையில் கிடையாது. அதல்ல சேதனாராட அபின காளிதானாடன்னு பாடி முடிச்சார். மயிலும் மாடி நீயும் மாடி வரவேணும்னார். கம்பத்தை பொழந்துட்டு சாமி வந்து நின்னார். கம்பத்து இளையனார், கம்பத்து இளையனார். இங்கே கால பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஒரே கல்லில் சாமி கையில் திரிசூலத்தோடு இருப்பார். அவர் பேர் என்னன்னா வடுக பைரவர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பைரவர் போனாலே எல்லாம் பயப்படுறாங்க. குருமுளகில் தீபம், பூசணிக்கால தீபம், இளநீல தீபம், தேங்காய் மாங்காய் எதில் தீபம் போடணும்னு கிடையாது, எல்லாத்துலேயும் போட்டாச்சு. தீபம் போடாத பொருள் பாவம் செஞ்ச பொருள். ஆனால் வடுகன்னா குழந்தைன்னு அர்த்தம். பைரவருக்கு என்னன்னா யாரெல்லாம் சிவபூஜை, சுவாமிக்கு பேர் சேத்திரபாலகர்னு ஒரு சொரூபம் உண்டு. பைரவ பூஜை பண்ற புண்ணியம் முருகனை பூஜை பண்ணாலும் கிடைக்கும். ஆதிசங்கர சொன்னார், தேவராஜ சேவியமான பாவனாந்திரி பங்கஜம் வியாழ யஜ்ஞ சூத்ரபிந்து சேகரம் கிருபாகரம் தாரதாரி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே கால பைரவம் பஜ கஜ கால பைரவம் பஜே கால பைரவம் பஜ கஜ கால பைரவம் பஜே. யார் முருகனை பூஜை பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு காவல் பைரவர் நிற்பார்.